in this episode. அதான் நல்லா ஆடினாங்க இந்தியா. பட் இந்த வடசென்னை படத்தை சொல்லுமா பெருமைப்படலாம் ஒன்றும் இல்லைண்ணா. அந்த மாதிரி அந்த ராகுலுக்கு நம்ம ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இது வந்து வேற யாரையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கிறதுக்காக நான் சொல்லல. இப்பதான் ராகுலோட பிரைம் டைம் மேபி வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது. ரிசர்வ் பண்ணிட்டு இருந்தது எனக்கு ஓகே. விளாண்டதெல்லாம் வந்து பிரேவாக தான் இருந்தது. லைக் இன்ஜுரியோட வந்து ஆடினதெல்லாம் ஓகே தான், அக்செப்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான். பட் வந்து அந்த இன்ஜுரியான பால் வந்து சத்தியமாக நல்லா ஜீர்ணிக்கவே முடியல. அது வந்து அந்த ஷாட்டுக்கான பாலாவே இல்லை. என்ன பொறுத்து டெஸ்ட்ன்றது T20 ODI மாதிரி நீங்கள் ஆல்ரவுண்டரை வச்சு ஃபில் பண்ணுற பார்ட் கிடையாது. 4 கன் பவுலர் நீ வச்சே ஆகணும் டெஸ்ட்ல. என்ன வருத்தம்னா இப்போ அன்சுல் கம்போஜ் எடுத்திருக்கிறதுனா அவன் டொமஸ்டிக் நல்லா பண்ணி தான் எடுத்திருக்கான். இப்போ டொமஸ்டிக்ல ஒருத்தன் டாப் கிளாஸாக பண்ணி எடுத்தே இப்படி போடுறான்னா எனக்கு இப்போ டொமஸ்டிக்ல எனக்கு தெரியல. அப்போ அர்த்தமே இல்லையா? அப்போ டொமஸ்டிக்ல பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் ஆட முடியலன்னா இப்போ என்ன டொமஸ்டிக் எனக்கு ஒரு பிளேயர் கொடுக்குது? கில்லோட கேப்டன்சி வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு மாதிரி என்ன தெரியல எனக்கு. விக்கெட் போனா ஏன்டா மேட்ச் நீ விக்கெட் எடுக்க முடியல, போய் எல்லாத்தையும் போய் வம்பளுக்கு அது என்னடா பேசுறான்? போய் இந்த பவுலர் தான் போட போறான், இவன் நடிச்சு நீ 100 அடிச்சு என்ன பெருமைப்பட போறியா? போதும் விளாண்டது போதும், கை மேட்ச் முடிச்சுக்கலான்னு போய் என்னடா அதெல்லாம் பேச்சு? அதெல்லாம் என்ன நினைக்கிறேன் அதை பத்தி? போன வீடியோல நீங்க என்னமோ சொன்னீங்கல்ல, இவன் கில்லு கேட்டதுக்கெல்லாம் வந்து சொல்றீங்க. ஆமா ப்ரோ, அப்ப நான் திருப்பி அதான் கேட்கறேன். கில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா க்ரோஸ் ஆஃப் மக்கிங் பாய்ஸ் இதெல்லாம் வந்து மீடியால உங்களுக்கு வந்து கரெக்டா இதாயிருமா? இதே அஸ்வின் பேசல, இதே சீகா பேசல, இதே அனிருத் பேசல. சரி ஓகே, லாஸ்டா ஒரு பாயிண்ட். லைக் நெக்ஸ்ட் 5th டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த எபிசோட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச இந்தியா vs இங்கிலாண்டோட ஒரு 4th டெஸ்ட் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என் கூட யார் இருக்கானா, நம்ம சாம் இருக்கான். ஹாய்டா சாம். வணக்கம் ப்ரோ. அப்புறம் சூர்யா இருக்கான். ஹாய்டா சூர்யா. ஹாய் ப்ரோ. 2 வீடியோ கழிச்சு நம்மளோட அனலிஸ்ட் கிஷோர் வந்திருக்காரு. ரொம்ப பிஸியான ஆளு, இப்பதான் பிடிச்சி இழுத்து வந்திருக்கேன். ஹாய்டா கிஷோர். வணக்கம் மரி. வணக்கம். ஓகே, ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா எங்கேயோ 2nd டே 3rd டே அப்பெல்லாம் வந்து ஏதோ எதுக்கோ ஆடுற மாதிரி, ஏதோ அனாத மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. எங்கேயோ போகுது மேட்ச், நம்ம எங்கேயோ போறோம் அப்படின்னு மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அந்த கடைசி லாஸ்ட் அப்படியே இந்தியா வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படியே கவி பிடிச்சு ஒரு ட்ராக் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பேட்டிங் டிஸ்பிளே செம்ம சூப்பரான ஒரு பேட்டிங் டிஸ்பிளேவா இருந்தது. சரி, யாரு இனிஷியலா ஆரம்பி இனிஷியலா சொல்லுங்க. அதான் நல்லா ஆடினாங்க இந்தியா. பட் இந்த வடசென்னை படத்தை சொல்லுமா பெருமைப்படலாம் ஒன்றும் இல்லைண்ணா. அந்த மாதிரி வந்துட்டு ஓகேடா, நீ சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் இதுல வந்து ரொம்ப அவுட்டா தான் இருந்தாங்க. கடைசியில் அந்த ஒரு 2 டேஸா தான் கேம்குள்ளே வந்து கடைசியில் ட்ரா தான் பண்ண முடிஞ்சிச்சு. என்னால வந்து இந்தியன் டீமை இப்படிலாம் பார்க்க முடியல. ரொம்ப ரொம்ப ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி. இங்கிலாந்து டீம் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்லாம் இல்லை. பேட்டிங் ஹெவி, 100% அக்ரி பண்ணிக்கிறேன். பட் பவுலிங் வந்து ரொம்ப வீக் தான் அவங்களும். இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஓகே, வெல் பிளேட். அந்த பேட்டிங் யூனிட் சூப்பரா பண்றாங்க. பட் பவுலிங் வந்து கொஞ்சம் கோப் பண்ணியே ஆகணும். பேட்டிங்கும் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் கிளிக் ஆக மாட்டாங்க. யாருமே அதை குறை சொல்றதுன்னு கூட தெரியல நமக்கு. அப்படி இருக்கு. நீ சொன்னது ஒரு பாயிண்ட், கரெக்டான பாயிண்ட். இது வந்து இப்போ இந்தியா இந்த மாதிரி நிலைமையில இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து இந்தியா அவுட் ஆஃப் ஜோன் போன மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம வாட்டுக்கு போடுவோம், ஏதோ நடந்தா நடக்கட்டும், அந்த மாதிரி ஒரு மாதிரி லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப மாதிரி இருந்துச்சு. சரி ஷியாம், என்ன நீ கில்லை பத்தி ஏதோ பேசுன, கடைசியில் திருப்பி அடிச்சு விட்டா மறுபடியும். இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பேசுறத நான் பேசிடுறேன், திரும்ப நான் ப்ரூவ் மீ ராங் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓகே தான். அவன் இன்னைக்கு ஒரு டீமுக்கு வந்து இப்போ ஒரு டிரா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு குரூஷியல் பார்ட் வந்து பெருசா இருக்கு கில்லுக்கு. ஏன்னா அவன் கிரீஸ்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா 0 for 2 அப்படின்னு இருந்துச்சு. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மேட்ச் ரிவ்யூல சொன்னதுதான் 0 for 2ல இருந்து 8 வந்தீங்கன்னா ஒத்துக்கிறேன் மாதிரி. அதான் சூப்பரா எடுத்துட்டு வந்தான். க்ளூலெஸ்ஸா ஆடினாங்க ப்ரோ 2 பேருமே. ஃபர்ஸ்ட் வந்து ராகுலுக்கு நம்ம ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இது வந்து வேற யாரையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கிறதுக்காக நான் சொல்லல. இப்பதான் ராகுலோட பிரைம் டைம் மேபி வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ராகுலோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவனோட ஓப்பனிங் ஸ்பாட்ல எப்படி பண்றான் அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி பேட்டிங் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ எல்லாருமே. அந்த ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் போனதுல இருந்து ராகுல், கில்லு, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர்லாம் அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் எல்லாம் பாத்தீங்கன்னா பிட்ச் வந்து ரியாக்டே ஆகல ப்ரோ. டே 5 பிட்ச் மாதிரியே இல்ல. அது ஏன்ட்டு எனக்கு தெரியல. இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 days ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டேஸ் போக பேட்டிங் செம்ம ஈஸியா இருந்துச்சு. இந்த ரூட்டோட நாக்கு, நம்ம பென் ஸ்டோக்ஸோட நாக்குலாம் பார்க்கும்போது எப்போ என்னடா பிட்ச்
ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருந்தது பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு. மேபி இது சொல்லாமான்னு தெரியல, அதனாலதான் டிராக்கே வந்து முடிஞ்சது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இது வந்து இங்கிலாந்து யாருக்கு ஃபேவரா பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. பும்ரா இருக்கான், நமக்கு ஃபேவரா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா, இது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிட்டே தெரியல. இல்ல கிஷோர் சொன்ன மாதிரி தான், அவங்க ஃபுல் ஃபோக்கஸே பேட்டிங் தான். பவுலிங்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் பண்ற மாதிரியே தெரியல. ஃபுல்லா அங்க பேட்டிங், ஃபுல்லா அவங்க நம்பிக்கையே பேட்டிங் நம்பி தான், மற்றபடி எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. சரி ஓகே சூர்யா, உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இப்போ நீ இந்தியாவோட பவுலிங்கும் பார்த்த, இங்கிலாந்தோட பவுலிங்கும் பார்த்த, எந்த பவுலிங்கை பார்க்கறதுக்கு உனக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும்? எனக்கு ரெண்டுமே இருந்துச்சு. உனக்கு எது பார்க்க ரொம்ப மோசமா இருந்த மாதிரி இருந்துச்சு? கண்டிப்பா இந்தியா தான் ப்ரோ. நம்மளோட பொட்டென்ஷியல் படி பார்த்தா இந்தியா தான் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க பவுலிங்ல வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. பட் ஆனா வந்து பும்ரா, சிராஜ், கம்போஜ்லாம் ப்ரோ 120 ப்ரோ, அதெல்லாம் வந்து ஸ்பின்னரே போடுவாங்க. பட் ஆனா வந்து டக்கு டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து இந்த ஃபேஸ்ல இருக்கோம், ஷிஃப்ட் ஃபேஸ்ல இருக்கோம் அப்படின்ற போது டக்கு டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்டே தான் ப்ரோ இருக்கணும். ஏன்னா இப்போ பேட்டிங்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஐ திங்க் டூ மச் டிபெண்ட் அப்பான் ஜடேஜா ப்ரோ. ஏன்னா வந்து ஜடேஜாவுமே இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ் கிட்ட தான் இருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் பாத்தீங்கன்னா சுந்தர் வந்துருவான். அப்படி இருந்துமே அஸ்வினுக்கு அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் சுந்தர், ஜடேஜாக்கு தான் இருக்கான் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி இருக்கானு. பவுலிங் ஆனா சொல்ற மாதிரி ரொம்ப கன்சர்ன் தான் எனக்கு பார்க்கும்போது. அன்சுல் கம்போஜ், ஆனா அன்சுல் கம்போஜ் அங்க குறை சொல்றதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்குதுன்னா அவன் டொமஸ்டிக்ல வந்து நல்லா போட்டிருக்கான். த்ரூ அவுட் தி இயர் டொமஸ்டிக் நல்லா போட்டதுனாலதான் இங்க வந்தான். பட் எனக்கு தெரியல அவ்வளோ சீக்கிரம் டெபியூ பண்ண வைக்கிறதுக்கு அது ஏன் அவ்வளோ சீக்கிரம் பண்ண. ஏன்னா ஹர்ஷதீப் சிங் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது ஏன் வந்து திடீர்னு அன்சுல் கம்போஜா உட்கார வச்சாங்க? எனக்கு என்ன ஹர்ஷதீப் சிங் என்ன லேக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. தோனி கூட ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார், லைக் இது அன்சுல் கம்போஜுக்கு வந்து ஸ்விங் இருக்காது, ஒன்லி சி மூமெண்ட் மட்டும் தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் தெரியல எனக்கு என்ன ஒரு காரணம் அப்படி அஹெடா ஆட வைக்கிறதுக்கு அளவுக்கு என்னன்னு எனக்கு தெரியல கரெக்டா. இன்னொரு இது பாத்தீங்கன்னா வந்து நீங்க அங்க மெயின் போலர்ஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து ஸ்டோக்ஸ் இருக்கான். அதாவது அவனை வச்சே நீங்க வந்து ஒரு டீமுக்கு வந்து ஆல்ரவுண்டர் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா பார்க்கலாம். தாக்கூர் நீங்க பாத்தீங்கன்னா 11 ஓவர் போட்டிருக்கான், 55 ரன், 0 விக்கெட். ஸோ அந்த அவன்லாம் 5 எடுத்திருக்கான் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பொசிஷனை வந்து நம்ம இன்னும் கரெக்டா, நிதிஷ் ரெட்டி வந்தாலுமே 2 விக்கெட் தான் எடுத்து போறான். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டான ஒரு ஆல்ரவுண்டர் நமக்கு வந்து செட் ஆகல ப்ரோ. அதுக்கு நாள் கிடைக்கல. அது கிடைச்சா வந்து மேபி வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்தியா வந்து இந்த இதுல மாட்டிக்கிட்டாங்க, லைக் நிறைய இன்ஜுரிஸ். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி, மாதிரி நிறைய இன்ஜுரி வந்துருச்சு. ரிஷப் பண்ட் வந்தது எனக்கு ஓகே, விளாண்டதெல்லாம் வந்து பிரேவா தான் இருந்தது. லைக் இன்ஜுரியோட வந்து ஆடினதெல்லாம் ஓகே தான், அக்செப்ட் பண்றேன், எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான். பட் வந்து அந்த இன்ஜுரியான பால் வந்து நல்லா சத்தியமா நல்லா ஜீர்ணிக்கவே முடியல. அது வந்து அந்த ஷாட்டுக்கான பாலாவே இல்லை, டைரக்டா ஸ்டெம்புக்கு போடுறான். அது எனக்கு தெரியல. ஓகே அவன் இன்ஜுரி ஆனதெல்லாம் எனக்கு கஷ்டம் தான், ஓகே அதோட ஆடினதெல்லாம் ஓகே. பட் அந்த ஷாட் நான் வந்து கன்வின்ஸே ஆகல. இது கிஷோர் கேட்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிஷோர் சொல்லு, என்ன நினைக்கிறது அந்த இன்ஜுரியை பத்தி? பண்ட பத்தி நான் சொல்றேன், அவன் அப்படிதான் ஆட போறான் நீங்க சொல்லிட்டீங்க. அவனா நான் ஒண்ணுமே பேசல. இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, பவுலிங் நீங்க சொன்னனால என்ன பொறுத்து டெஸ்ட்ன்றது T20 ODI மாதிரி நீங்க ஆல்ரவுண்டரை வச்சு ஃபில் பண்ற ஸ்பாட் கிடையாது. 4 கன் பவுலர் நீ வச்சே ஆகணும் டெஸ்ட்ல. நீ ஒருத்தனுக்கு பேட் டேவா இருந்தா கூட மீதி 2 பேர் காம்ப்ரமைஸ் பண்ணி போட்டு ஆகணும். லாஸ்ட் டே அப்பதான் வைய கம்மின்ஸ் பண்ணாட்டி ஸ்டார்க் பண்ணுவான், ஸ்டார்க் பண்ணி ஹேசல்வுட் பண்ணுவான். அப்படி இல்லாட்டி அவனுக்கு 140 135 போடுறதுக்கு வெப்ஸ்டர் இல்ல கிரீன் இருக்கான். இங்க உனக்கு எப்படி பார்த்தால் ஒண்ணு சிராஜ் எடுக்கணும் இல்ல பும்ரா எடுக்கணும், வேற எவனுமே வந்து வரமாட்டான். இப்ப ஆகாஷ் தீப் அவன் வந்து இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் அவே சீரியஸ் வரும்போது நீ ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா ஏற்று விடணும். அப்படி இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் அவன் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும் மற்றதுக்கு. நார்மல் இந்த அன்சுல் கம்போஸ் மாதிரி நார்மல் வேலை இருக்கணும். ஒன்னு எக்ஸ்ட்ரீம் பேஸா இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் இந்த ஹர்ஷித் ராணா மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கிறவனாவது இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாம நீங்க சும்மா ஆல்ரவுண்டரை வச்சு ஃபில் பண்ற, நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சு ஃபில் பண்றேன்னு முடியாது. அவன் சும்மா போட்டுட்டு இருக்கான். இங்கிலாந்து பவுலிங் அதுக்கு மேல. சூர்யா சொல்றான் ஸ்டோக்ஸ் சப்போர்ட் பண்றான், ஸ்டோக்ஸ் சப்போர்ட் பண்ணல. அவங்களுக்கு ஸ்டோக்ஸ் தான் மெயின் பவுலரா இருக்கான், புரியுதா? அவங்களும் பவுலிங் மட்டி தான். அந்த பவுலிங் கிட்ட அவுட் ஆறது என்னால அதோட ஏத்துக்க முடியல. ஓக்ஸ் எல்லாம் ஒரு 10 ஓவர்ஸ் த்ரெட் மாதிரி தான். நீ ஃபர்ஸ்ட் அவனோட 10 ஓவர் அடிட்டானா அவனை முடிச்சு அவனை நீ அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், விடிய கூட அடிக்கலாம். இன்னொன்னு எனக்கு இந்தியா வந்து இந்த 2 ஸ்பின்னரோட போறதுமே நான் அவ்வளவு ஃபேன் இல்ல. பேட்டிங் இப்ப சுந்தர் சூப்பரா பண்றா, ஜடேஜா பண்ணா பேட்டிங் வச்சு தான் ஆடிட்டு இருக்காங்க. பவுலிங்ல இங்கிலாந்து 2 ஸ்பின்னர்ல வேஸ்ட், யூஸே கிடையாது. அவங்க சும்மா கடைசி விக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஸ்பின் என்ன த்ரெட் இருக்கீங்க? நானா அவுட் அண்ட் அவுட் 3 ஃபாஸ்ட் பவுலர் 4 நல்ல ஃபாஸ்ட் பவுலரோட போய் தான் ஆகணும். இப்படி இருந்தா பவுலிங் வேஸ்ட் தான். இப்ப சுந்தர் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் ஒரு 5 எப்பயோ எடுத்தான், அதுவுமே வந்து அவங்க நல்லா அடிச்சுட்டானுங்க. ஜடேஜாவும் ஏதோ ஓவர் எக்கனாமி போடுறான், ஏதாவது 1-2 விக்கெட் எடுக்கிறான். ஒரு ஸ்பின்னர் ஆடலாம், 2 ஸ்பின்னர் எனக்கு என்னமோ தேவையில்லைன்னு தான் தோணுது. ஆனா இப்ப எதுவும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் தான் இப்ப பேட்டிங்ல அடிக்கிறதுனால 2 பேரையும் வச்சுதான் ஆகணும்.
அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் யூனிட்டாவது அந்த 2 பேருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்ப என்ன வருத்தம்னா, இப்ப அன்சுல் கம்போஜ் எடுத்திருக்கிறதுனா அவன் டொமஸ்டிக் நல்லா பண்ணி தான் எடுத்திருக்கான். இப்படி டொமஸ்டிக்ல ஒருத்தன் டாப் கிளாஸா பண்ணி எடுத்தே இப்படி போடுறான்னா, எனக்கு இப்ப டொமஸ்டிக்ல எனக்கு தெரியல. அப்ப அர்த்தமே இல்லையா? அப்ப டொமஸ்டிக்ல பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல ஆட முடியலன்னா, அப்ப என்ன டொமஸ்டிக் எனக்கு ஒரு பிளேயர் குடுக்குது? நெக்ஸ்ட் நான் எப்படி டொமஸ்டிக் பிளேயர் எடுப்பேன்? அது சொல்லு. ஓகே, நீ சொல்றது எனக்கு புரியுது. அன்சுல் கம்போஜ் டொமஸ்டிக்ல சூப்பரா தான் பண்ணா, நல்ல பவுலர், எல்லாருக்குமே பிடிக்கும், நல்லா சீம் பண்ணி போனோம். பட் நீ சொன்ன மாதிரி பேஸ் ரொம்ப டிராப்பா இருக்காது. ஏன் இன்ஜூரி கன்சர்னா இல்ல? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் ஆவரேஜ் ஸ்பீடு நீங்க சொன்ன மாதிரி 120 என்னமோ இருக்காமா, 119ல போட்டானாமாடா. அதான் 119 ஆவரேஜ் ஸ்பீட் எல்லாம் வச்சு நீ எப்படி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இங்கிலாந்துல போய் அப்படி ஸ்விங் இருந்தா ஓகே, ரெண்டுமே இல்லாம நீ எப்படி இங்கிலாந்துல ஆட முடியும்னு தெரியல. இப்ப சாதுல் தாக்கூரும் பார்த்தா எனக்கு பவுலிங் ரொம்ப டிராப் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஓகே, ஒரு ஹேண்ட்ஃபுல் 41 அடிச்சுட்டு போனா. அவனை எடுக்காதீங்கடா. சர்துல் தாக்கூர் ஹேண்ட்ஃபுல் இந்த எனக்கு இதுதான் டெஸ்ட். இல்ல கிஷோர், பேட்டிங் 41 அடிச்சது நல்லதுதான். அது நீ பவுலிங் ஒத்துக்கிறேன். அப்படி வேணாம் டெஸ்ட், எனக்கு அந்த மாதிரி ஆளே வேணான்ற. எனக்கு வந்து ஒண்ணு ப்ராப்பர் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்கான், ஆல்ரவுண்டர்னா ஆல்ரவுண்டர், அவனை வச்சு ஒரு எண்டு நிப்பாட்டலாம், அப்படி இருக்கணும். அதுதான் வேற யாரா இருக்கா மாப்ள ஃபில் பண்றதுக்கு? வேற யார் இருக்கா? நிதிஷ் ரெட்டி இருக்கா. நிதிஷ் ரெட்டி உனக்கு பேட்டிங் ஆட மாட்டேங்கிறான், பவுலிங் போட்டாலே 2 விக்கெட் தான் எடுக்கிறான். இல்ல பியூர் பவுலர். நீ கம்போஜ ஃபில் பண்றதுக்கே பியூர் பவுலர், கம்போஜ ஃபில் பண்றதுக்கே பியூர் பவுலர் ஆடலன்ற, அப்புறம் எப்படி நீ இன்னொரு இதை தூக்கிட்டு போய் இது போடுவ? நான் அதான் சொல்றேன், அவனை ஹார்ஸ் பண்ண முடியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறான், டொமஸ்டிக் டைரக்டா நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே தப்பு. ஃபர்ஸ்ட் நீ எடுத்தோடனே பாக்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு. நீ அதுதான் நான் ஷாக்காரேன். ஹர்ஷதீப் சிங் மாதிரி ஒருத்தன் நான் 3-4 டெஸ்ட் அவங்க கூட சுத்துறான், அவனை நீ வாய்ப்பு கொடுக்காம டைரக்டா நீ எப்படி, அது என்ன பேசிஸ்ல கொடுத்தான்? அதுதான் நான் அஸ்டானிஸ்டா கேட்கிறேன், எனக்கு புரியலங்கிறத. நான் இப்ப என்ன பண்ணுவேன் இதே மாதிரி, இந்த சர்துல் தாக்கூரும் டிராப் பண்ணிடுவேன், பண்ணிட்டு ஹர்ஷதீப் சிங்கே ஆடிடுவேன். எனக்கு ஒரு பேட்டிங் ஷார்ட்டா இருந்துரும். எனக்கு டெஸ்ட்ல 5 நல்ல பேட்ஸ்மேன் இருந்தா போதும், 5 பேட்டே ஒழுக்கமா ஆடுங்கடான்னு சொல்லிட்டு எனக்கு வர ரன்னை வச்சு ஆடிக்குவேன். நல்ல பவுலிங் யூனிட்டை வச்சு போனாதான் இங்கிலாந்துலாம் ஸ்டாப் பண்ண முடியும். எல்லா பக்கமும் நீ அவனை ஸ்டாப் பண்ணினா அவன் அவுட் ஆயிட்டு 150க்கு அவுட் ஆயிட்டு போயிடுவான் இங்கிலாந்துலாம். நீ ஒரு ரெண்டு லூஸ், அவன் டார்கெட் பண்றதே பாரு. சர்துல் தாக்கூர் வரதுக்கு வெயிட் பண்றான். அவன் 6 எக்கனாமில ஆடிட்டு போயிடறான். அவனையும் இந்த நிதிஷ் ரெட்டி எல்லாம் மாதிரி ஆள்லாம் வந்து என்ன சாப்பிட்டு போயிடறான். அவன் வரும்போதெல்லாம் பார்த்தா பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் கிரீஸ்ல இல்ல, இறங்கி எப்படா அடிக்கலான்னு தான் பாக்குறான். ஒரு பால் கிரீஸ்ல இல்ல. யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதா உனக்கு? இங்கிலாந்து கூட அப்படி விட மாட்டான். அவனாவது கடைசி சுத்தி 135ல போடுற மாதிரி இருந்தா நீ ரிஸ்க் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அங்க அவன் வெயிட் பண்ணிடுறான். எவனாவது 2 பேர் எப்படி புதுசா ஒரு ஆள் இறக்குவான், பிரசீத் மாதிரி இறக்குனாலும் இறக்கிறான். அந்த இடத்துக்கு கம்போஜ் வந்தாலும் அடிக்கிறான். சர்துல் தாக்கூர் அந்த இடத்துல, நிதிஷ் ரெட்டி அந்த 2 போலர் டார்கெட் வச்சிருக்காங்க. நீ எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் அந்த ரன்ஸ் லீக் ஆனோடனே மெயின் போலர்ஸ்க்கு பிளான் மாதிரி தான் ஆகணும், எக்கனாமிக் போடுறதா இல்ல விக்கெட்டுக்கு போடுறதான்னு. ஆனா இந்த சீரியஸ் வந்து கேம் ஆஃப் பேட்டிங் ஆயிடுச்சு. பட் என்ன ஆனாதான் இந்தியன் பவுலிங் வந்து அந்த ஆல்ரவுண்டரே எனக்கு வேணாம். சுந்தர் நல்லா தான் ஆடுறான், அவனை ஸ்பின்னரா வச்சு போயிட்டு சர்துல் தாக்கூர் போல ஒரு பியூர் பவுலர் ஆடிடுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, பேசாம நீங்க பேட்ஸ்மேனே எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனாக வாஷிங்டன் நல்லா பேட்டிங் ஆடுறான், நீ அவனை பேட்டிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னரை கூட எப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ தெரியல வேற எந்த ஃபாஸ்ட் பவுலர் வந்து உள்ள வர போறான்னு. அடி சூப்பர் பாயிண்ட். இதையும் பண்ணல, நான் இதுதான் யோசிச்சேன். அப்படி உனக்கு பேட்டிங் இல்லாமல் ட்ரஸ்ட் பண்ணா அவனை நீ பவுலரா வச்சுக்காத. இப்ப சுந்தர் இல்ல ஜடேஜாவா நீ 1 டவுன், இப்ப சுந்தரை நீ 1 டவுன்ல கூட ப்ரொமோட் பண்ணிக்கின்றேன். நீ 1 டவுன் 2 டவுன்ல எங்கேயோ ஆடிட்டு, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தனா மல்டர் ஆட முடியாம இத்தனை வருஷமா தவிச்சிட்டு இருந்தான். ஆல்ரவுண்டர் கோட்டான்னு அவனை ஆட முடியல ஜான்சன் இருக்கனால. என்ன பண்ணா, மல்டர் 1 டவுன் போட்டான். இப்ப அவனுக்கு அந்த 1 டவுன் லாக் ஆயிடுச்சு, அவன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவன் எக்ஸ்ட்ரா பவுலரா ஆடுறான், மவுல்டரும் பவுலிங் போடுறான், அவன் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆடுறான். அப்படிதான் கரெக்ட். இந்த பாயிண்ட் சூப்பர் பாயிண்ட், இதுதான் பண்ணணும். சரி ஓகே ப்ரோ, யாருக்கோ பதிலா ஜெகதீஷன் எடுத்திருக்கானே, யாருக்கு பதிலா? இவன் பண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா? அது சும்மா கோட்டை, அதெல்லாம் தண்ணி மாடல் தூக்குறதுக்கு தான். வேற எவனா கேட்பாங்க, இவனை ஒன்னும் கேட்க மாட்டாங்க, தூக்காரு, அவனுக்கும் ஜாலி தான். இல்ல இஷான் கிஷனுக்கு நான் போகும்போது பார்த்தா இஷான் கிஷனுக்கு ஏதோ இன்ஜுரி ஆமா, அதனாலதான் அவன் எடுக்க முடியாம போயிருச்சான். அதனால அவன் எடுக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் இங்கிலாந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா இவன் வந்திருக்கான், யாரு ஜெமி வாட்டன் வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் அவன் அடுத்த மேட்ச் ஆட வச்சிருவானுங்க. எடுத்தாலும் ஆமா நல்ல ஹிட் த டெக் பவுலர்னால கன்ஃபார்ம் ஆட வச்சிருவானுங்க. பவுலருக்கு ஆட வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து பேட்டிங், அவங்க அதுக்கு மேல மைண்ட் செட்ல இருக்காங்க. அவங்க எதுக்கு எவனா இருந்தாலும் 11 பேர் பேட்டிங் பிடிக்கணும் அப்படின்னு அவங்க அந்த மைண்ட் செட்ல, அவங்க பேட்டிங் மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. யூசுவலா இங்கிலாண்ட வந்து ப்ராப்பர் பவுலர்னு பாத்தீங்கன்னாலே ஆண்டர்சனும் பிராடும் மட்டும்தான். மத்தபடி அவங்க டீம்ல எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். இங்கிலாந்துல மோஸ்டா பவுலர்ஸ்ங்கிற ஒரு கோட்டாவே கிடையாது ப்ரோ. அவங்க விளையாடுறதே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு மட்டும் தான் விளையாடுறாங்க. ஆனா அது என்னன்னா, சூர்யா சொன்ன மாதிரி அவங்களோட இவங்க இந்தியா கேவலமா போறதை நான் ஏத்துக்கவே முடியலடா. அவனே பெர்ஃபார்ம் பண்றான். ஆனா நம்ம கிரெடிட்ஸ் இங்க கொடுக்கணும்னா பென் ஸ்டோக்ஸ்க்கு சீரியஸா கிரெடிட் கொடுக்கணும். இந்த சீரீஸ் ஃபுல்லா அவன் வந்து 1 மேன் ஆர்மியா ஃபுல் பவுலிங் லைன் அப்ப கேரி அவுட் பண்ணியிருக்கான். ஒரு சைடு ஃபுல்லா அவன் ஃபுல்லா போடுறது,
டைட்டான ஓவர்ஸ் போடுறது, விக்கெட்ஸ் எடுக்கிறது எல்லாமே டீமுக்கு பண்ணி டீமை கரெக்டா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சு கூப்பிட்டு போயிருக்கான். பவுலிங்ல இருக்கட்டும் சரி, பேட்டிங் இப்போ வந்து இந்த அடிச்சது இருக்கட்டும் சரி, ஒரு பென் ஸ்டோக்ஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். இந்த சீரீஸ்க்காகவே ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருந்திருக்கேன் வந்து. பென் ஸ்டோக்ஸ்ல அளவுக்கு மீறி பண்ணிருக்கான். நீ சொன்ன மாதிரி அவனுக்கு தெரிஞ்சு பவுலிங் யூனிட்டே இல்லைன்னு சொல்லி அவனே ஓவரா போடுறான். 8 ஓவர் ஸ்பெல்ல ஆல்ரவுண்டர்லாம் நான் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நிறைய பேர் சொல்றாங்க பென் ஸ்டோக்ஸ் சீக்கிரம் பிடிங்கிட்டு போறான், இவ்வளவு ஒர்க் லோட் தெரியுது, பண்ணிட்டு அவனுக்கும் இருக்கான். தெரியுது, அவனும் ஓவர் டூ தான் பண்றான்னு அவனுக்கும் தெரியும். அதனாலதான் கடைசியில ஒரு மாதிரியே போயிட்டான். எனக்கு பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் ஓவர் டூ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பவுலிங் யூனிட் அப்படி இருக்கனாலதான் அவன் அப்படி இருக்கான். அதான் 250 ஓவர் போட்டிருக்காங்க 5 சீசன்ல. இப்ப அடுத்து 3 நாள்ல மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஓகே, நம்ம அதை பத்தி பேசும்போது அப்படியே ஜோ ரூட்டை பத்தி நம்ம பேசிடுவோம். ஒரு சூப்பரா ஆடிட்டு இருக்கான், கன்சிஸ்டன்டா ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஜோ ரூட். பார்த்தோம்னா செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 13,000 ரன், சச்சின் 15,000 ரன், இன்னும் ஒரு 2400 ரன்ஸ் தான் கம்மியா இருக்கான். அது எப்படின்னு தெரியல, சேஸ் பண்ணிடுவானான்னு தெரியல. பட் அதுவுமே சூப்பரா நாக்காதான் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்கடா, ஜோ ரூட்டோட பேட்டிங்கை பத்தி ரீசெண்ட் பாஸ்ட்ல. லெஜெண்டரி. அது ஜோ ரூட்ல அப்பல இருந்து இப்போ அடிச்சுக்கிட்டே இடையில அந்த அதாவது வந்து கிராஃப் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. 2020 அந்த 19ல இருந்து அந்த எடுத்தான் பாரு பீக்கு, எத்தனை செஞ்சுரி எத்தனை ரன்னு வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அவன்லாம் எந்த கண்டிஷன் அவனை நீ இந்த ஹோம் ட்ராக் புள்ளி அந்த ட்ராக் புள்ளி மேபி எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியால மட்டும் அவனுக்கு செஞ்சுரி அடிச்சதுல ஆவரேஜ் கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு அங்க போய் அவன் நிறைய 50 அடிச்சு பாத்திருக்கேன், இல்ல கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல் நாக் அடிச்சு பாத்திருக்கேன். பட் ஜோ ரூட்லாம் வந்து வேற லெவல் அடி. ஆமா சீரியஸா, ஏன்னா பவுலிங்கும் ஹேண்டியா போடுறான், பேட்டிங்கும் பாறை மாதிரி இருக்கு. அந்த டீமுக்கே அவன் வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கான். கரெக்டா வந்து கிரிட்டியா ஆடிடுறான். அவங்களோட பேட்டிங் அப்ரோச்ல வந்து இவனை நம்பி போறதுக்கு ஒரு காரணமே பின்னாடி ஜோ ரூட் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய பலம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒட்டுமே இப்பெல்லாம் ட்ராக் கொடுத்தீங்கன்னா என்ன கூட பண்ண முடியும்? அவனுக்கு கிராஷ் ட்ராக் கொடுத்தாலே அந்த அடி அடிச்சிட்டு இருப்பேன். இந்தியாலே வந்து அடிச்சிட்டு இருந்தேன் ஸ்பின் ட்ராக் கொடுக்கும் போது. ஏன்னா வந்து நவரவே மாட்டேங்குது, நீட்டா பேட்டுக்கு போகுது. போறதை உருசியாம போட்டு ஃபீல்டிங் செட்டப் பண்றான் பாரு. அவனுக்கு ஈஸி சிங்கிள், அவன் நம்ம பவுண்டரி 6-6 அடிக்க போறான். ஃபீல்டிங் அவனுக்கு பிடிச்ச அந்த ஈத்தாப்ல இருக்கவனுக்கு பயந்து, அவனுக்கு பக்கத்துல ஸ்டோக்ஸ் அவனுக்கு எல்லாம் பயந்துட்டு ரூட்டுக்கும் ஃபீல்டிங் இன்னர் சர்க்கிள் வைக்காம எல்லாம் பவுண்டரி லைன்ல வைக்கிறான். அவன் சிங்கிள் அடிச்சே 100 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, இந்த ஃபீல்ட் செட்டப்னா நான் கேக்குறேன், கில்லோட கேப்டன்சி வந்து இந்த மேட்ச்ல வந்து ஒரு மாதிரி என்ன தெரியல எனக்கு. விக்கெட்ஸ் போனா இல்ல எனக்கு தெரியல, என்னமோ ஒரு மாதிரி அன்கன்வின்ஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச்ல பர்டிகுலரா. என்னன்னே தெரியல, விக்கெட் விழாதனால அப்படியா இல்ல தெரியல எனக்கு. நான் தான் சொல்றேன், இல்ல கில் எல்லாம் வந்துட்டு கேப்டன் ஆக்கணும்னு பாத்துட்டு இருக்காங்க இவங்க. அதாவது ட்ரைனிங் கொடுத்துருக்கான் ஐபிஎல் அந்த மாதிரி ஆட கொடுத்து, இப்பதான் அவன் கேப்டன்சினா என்ன லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு 5 வருஷம் 3 வருஷத்துல அவனே ஒரு பெரிய கேப்டன் ஆயிடுவான். பட் இப்போதைக்குன்னு வந்து அவனை மேக் தான் பண்றாங்க. இப்படி நல்ல பேட்டரு, ஒரு நல்ல ஃபேம் உள்ள பேட்டர், நல்ல ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்து பேட்டிங்காக வந்துட்டு அவனை கேப்டன் ஆகுறாங்க. சோ வந்து அவன் வந்து அவ்வளோலாம் அவனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேப்டன்சில, எங்கேயுமே பண்றது கிடையாது. இப்பதான் கடைசி ஒரு 2 வருஷமா ஐபிஎல் டீம்ல பஞ்சாப் டீம்லயும் அங்க இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற டைலமா, இது வேற டைலமா, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பால் கேம். அதெல்லாம் இல்ல எதுவும் பேச முடியாது. இந்த மிஸ்டேக்ஸ்ல லேர்ன் பண்ணி ஒரு 2 வருஷத்துல வந்து இதெல்லாம் இப்படின்னு தெரிஞ்சு அவன் ஒரு நல்ல கேப்டனா வந்துருவான். சரி ஓகே. அப்புறம் பார்த்தா இவங்க ஒரு கான்ட்ரவர்சி பண்ணாங்க பார்த்தியா கடைசியில. ஏன்டா மேட்ச் நீ விக்கெட் எடுக்க முடியல, போய் எல்லார்ட்டையும் போய் வம்பளுக்கு அது என்னடா பேச்சு பேசுறான், போய் இந்த பவுலர் தான் போட போறான், இவன் அடிச்சு நீ 100 அடிச்சு என்ன பெருமைப்பட போறியா, போதும் விளாண்டது போதும், மேட்ச் முடிச்சுக்கலாம், என்னடா அதெல்லாம் பேச்சு? அதெல்லாம் என்ன நினைக்கிற சேம் அதை பத்தி? போன வீடியோல நீங்க என்னென்னமோ சொன்னீங்கல்ல, இவன் கில்லு கேட்டதுக்கெல்லாம் வந்து சொல்றீங்க இதெல்லாம். ஆமா ப்ரோ, அப்ப நான் திருப்பி அதான் கேக்குறேன், கில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா க்ரோசம் ஃபக்கிங் பாய்ஸ் இதெல்லாம் வந்து மீடியால உங்களுக்கு வந்து கரெக்டா இதாயிருமா? இதே அஸ்வின் பேசல, இதே சீகா பேசல, இதே அனிருத் பேசல, குளோரிஃபை பண்ண கூடாது ப்ரோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம். அவன் சொல்றா அவன் பேசல, நம்ம பேசணும்ல. அத நீங்க சொன்னா இது தப்பா இல்லையா அத சொல்லுங்க. நீங்க போன வீடியோல என்ன சொன்னீங்க? அவன் பண்றான் அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? அவங்க டிலே பண்ணதுக்கு அவன் சொன்னான். சும்மா போய் நீ கேக்குறது நியாயம், நான் ஒத்துக்கிறேன். அதாவது நம்ம சிச்சுவேஷன்ல இருந்தா நீ பண்ணிருப்போங்கிறது கரெக்ட் தான். ஆனா அவனும் அதே தானே திருப்பி பண்ணிருப்பான். நம்ம டிலே பண்ணா அவன் பார்த்துட்டு பரவாயில்ல அவங்க பண்றாங்கன்னா விட்டுருப்பான், கேட்டிருக்க மாட்டான்னு சொல்றியா சூர்யா? சொல்லு. என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க ஸ்லெட்ஜ் பண்ணு? இது க்ரோசம் ஃபக்கிங் பாய்ஸ் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றீங்க? இது எப்படி நீங்க ஒரு மீடியால வந்து நீங்க யாருமே பேசல ப்ரோ. இல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ட பத்தி ஏன் பெருசா பேசல சொல்லுங்க எனக்கு. நீங்க அவன் பண்றான் நீங்க பண்றீங்க, இல்ல திருப்பி அவன் பண்றான் நீங்க பண்றீங்க, இதெல்லாம் இல்ல அந்த வேர்டு தப்பு தான். பட் ஆனா அந்த கோவங்கிறது வந்து அது தெரியல, அது அந்த கோவத்துல என்ன வார்த்தை வருங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா நிறைய பேர்
பென் ஸ்டோக்ஸ் சொல்லிலாம் திட்டி இருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிறைய இருக்குது. கரெக்ட் தான் ப்ரோ. இந்த கான்ட்ரவர்சிக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸ்டோக்ஸ் அப்படி பேசுறது வந்து தப்பு தான். ஸ்லெட்ச் பண்றதுலாம் ஓகே. ஸ்டாப் பண்ணி இந்த பவுலரா அடிச்சு செஞ்சுரி போட போறியா அப்படின்லாம் கேட்டிருக்க வேணாம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ விக்கெட் எடுக்க முடிஞ்சா விக்கெட் எடு, இல்லைன்னா பவுலிங் போற வரைக்கும் போடு. அதான் கிரிக்கெட் ரூல்ஸ். வந்து பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுலாம் பண்ணா அது தேவையில்லை. இல்ல அவங்க அந்த எஃபோர்ட் போட்டிருக்காங்க. உனக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவன் நின்று ஆடி இருக்கான். நீ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சிட்ட, உன்னால முடியல. அதுக்கப்புறம் வந்து என்ன இவன் தான் போட போறான் செஞ்சுரின்னு, அது வந்து தப்பானதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். இப்படி பண்ணிருக்க வேண்டாம். அவங்க பண்ணது தப்பு தான். 2 பேருமே வந்து டிசர்வ்டு செஞ்சுரி. 2 பேருமே வந்து நல்லா ஆடினாங்க. டிரா வந்து ஃபைட் பண்ணி டிரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாமே ஓகே தான். பட் இத வந்து நீங்க இவ்வளவு பெருசா பேசும்போது, நீங்க உங்க டீம் பண்ணும்போது நீங்க அதை பத்தி பேச வேண்டியதானே? அப்பயே அமைதியா இருக்கீங்க. பேசிதான் ஆகணும். சூர்யா கேக்குறது வேலை இல்ல. அந்த வார்த்தைங்கிறது வந்து தப்பு தான். அந்த அப்படி அவ்வளவு இதா இருக்கக்கூடாது. கோவப்பட்டதை நான் வந்து டேக் பேக் பண்ணிக்க மாட்டேன். பட் அந்த பேசின வார்த்தை வந்து தப்பான வார்த்தை. அதை வேணா நான் அங்க சொல்றேன். சரி கிஷோரி, இத பத்தி உன்னோட பாயிண்ட் என்னடா? உனக்கு தெரியும், எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சண்டை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இது பண்ற சண்டை போடுறது எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தப்பு சரியில்லை எதுவும் பண்ணல. பட் சூர்யா சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். அது தப்புனா இதுவும் தப்பு, இது தப்புனா அதுவும் தப்பு. ஸ்ட்ரோக்ஸ் டிரா கேட்டதுல தப்பே கிடையாது. அவன் என்ன வச்சுப்பான், எதுக்கு 5 ஓவர் நம்ம பவுலர் போனா தான் டிரா தான் ஆக போகுதுன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அவன் வந்து அவன் 100 அடிக்கணும்னு சொல்லி அவன் வெயிட் பண்ற அளவுக்கு அவன் நல்லவன் கேட்டது எவனுமே நல்லவன் கிடையாது. இல்ல அந்த சிச்சுவேஷன் அவன் இருந்தா விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதான் சொல்றேன், அது கண்டிப்பா மாட்டான். கண்டிப்பா அவன் 100க்கு தான் பாத்துப்பான். அதான் சொல்றேன், ஸ்டோக்ஸ் கேட்டது தப்பு. ஆனா வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் போட்டு அடிச்சு என்ன பண்ண போற அப்படின்லாம் கேட்டுற கூடாது. அது தப்பு. பட் நீ இதெல்லாம் வந்து எல்லாமே கேம் குள்ளதான் ஹரி. பட் நான் ஸ்ட்ரோக்ஸ் இடத்துல இருந்தா நானும் போய் டிராக் தான் கேட்டுப்பேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. என் பவுலருக்கு நான் மெயின், ஏன்னா நிறைய ஓவர் போட்டாங்க, நாலதான் கேட்டிருக்கேன். பட் போயிட்டு நீ வந்துட்டு அடுத்து நான் இவனை போட விடுறேன், இல்ல நான் ஹாரி ப்ரூக் போட்டு அவன் கூட அடிச்சு என்ன பண்ண போறேன், அந்த வார்த்தையில யூஸ் பண்ணிருக்க வேணாம். பட் இருந்தாலும் கிரிக்கெட்ல அவங்க 2 டீமும் வந்து அக்ரெசிவா ஜெயிக்கணும்னு ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து பாயிண்ட் டு ப்ரூவ் எல்லாமே இங்கிலாந்து முடியும். இங்கிலாந்து வந்து வீட்டு சைக்கிளுக்கு ஏம் வைக்கிறான். அவன் வந்து இந்தாட்டியா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி அவனும் ஒரு வெறியோட தான் ஆடிட்டு இருக்கான். அது கிளியரா தெரியுது. நாங்க பேட்டிங்களோட அந்த நல்லா கிளியரா தெரியுது. இங்க பேட்டிங்ல ஃபுல்லா சுத்துறது இல்ல, லூஸ் பேட்டிங்ல அவன் மொத்தமா வின்னு பாக்குறான். அவனுக்கு தேவை இப்ப வின்னு தான். சோ வந்து 2 டீமும் அப்படி இருக்குன்னா இதெல்லாம் நடக்கதான் செய்யும். இது சரி தப்புலாம் கிடையாது. 2 பேர் பண்ணாலும் இந்த கமெண்ட்ரேஷன் எவனா ஒருத்தர் பேச, அதுக்கு நீ சூர்யா சொல்ற மாதிரி அஸ்வின் அதை பேசி இதை பேசாமல இருக்கக்கூடாது. அது இவனும் தப்பு அவனும் தப்பு தான். 2 பேரும் கோவப்படலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் ஓகே தான். இது நான் பேசவே மாட்டேன். இதெல்லாம் கேம்ல இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கங்கன்னு சொல்லுவேன் நான். இப்படி இருந்தா கேம் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. இப்ப கில் அதை பேசாம இருந்தா இங்கிலாந்தோட இவ்வளவு பெஸ்ட், பென் ஸ்டோக்ஸோட இவ்வளவு பெஸ்ட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஆங்கிரியா இருந்திருப்பாங்க. அந்த டெஸ்ட் ஜெயிச்சிருப்பாங்களேன்னு எனக்கு தெரியல. அந்த 5 ஒரு நாள்ல இந்தியா வால் அவுட் ஆக்குறதெல்லாம் அதுவே எனக்கு தெரியல. சோ இதெல்லாம் வந்து சில பிளேயர்ஸோட பெஸ்ட் தான் பிரிங் அவுட் பண்ணுதுன்னா ஓகே, லெட் இட் பீன்னு தான் நான் சொல்லுவேன் நான். இல்ல எனக்கு அந்த போய் கேட்டதெல்லாம் ஓகே, மேட்ச் முடிச்சுக்கலாமான்னு கேட்ட வரைக்கும் ஓகே. பட் எனக்கு எங்க பிரச்சனைனா அந்த கடைசியா பண்ணதுதான் பிரச்சனை. பட் நீங்க சொல்ற பாயிண்ட்ல பார்க்கும்போது ஓகே, இதுவுமே பார்ட் ஆஃப் கேம் தான். அப்படிதான் எடுத்துக்கணும் 2 டீமுமே. பிகாஸ் அவன் டீமுக்கு சண்டை போட போறான், அது எவ்வளவு பேடானாலும் போடுவான். இவனும் எவ்வளவு பேடானாலும் இந்த டீமுக்கு சண்டை போட தான் போறான். நம்ம அந்த மாதிரி ஒரு எடுத்துக்க வேண்டியதுதான். இது என்னன்னா ஸ்ட்ரோக்ஸ் கேட்டது தப்பு, கேட்டது அவன் ரைட்ஸ் தான். இந்தியா கொடுத்துருக்கவும் கூடாது. நானா இருந்தா இந்த கடைசி இப்ப 5 ஓவர்ல 2 பேர் 100 அடிச்சதுக்கு அப்புறம் கை கொடுத்தாங்க, அதையும் நான் பண்ணிருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் ஆடுங்களான்னு சொல்லிட்டு மீதி ஒரு 2 ஓவர் மட்டும் இவங்க ஆசைக்கு பேட்டிங் ஆட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் பண்ணிருக்கணும். டிபெண்ட்ஸ் தான். கம்பீர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தான், இது வந்து டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி பிளேயர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லிட்டு சொன்னேன். அது வேணா ஓகே தான், கரெக்டா தான் சொல்லிட்டேன். சரி ஓகே, லாஸ்டா ஒரு பாயிண்ட். லைக் நெக்ஸ்ட் 5th டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து இங்கிலாந்து சைடுல இருந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்களா, இல்ல அந்த கொண்டு வந்திருக்காங்களே ஓவர் 10 இல்ல பண்றாங்க. இல்ல நீ அந்த இந்தியா மேட்ச் முடிச்ச உடனே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டாலே ஸ்டோக்ஸ் சொல்லிட்டான், இப்படி எங்க பவுலர்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் தான் பண்ண போறோம், எல்லாம் ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, பேசிட்டு இருக்கோம், சோ நாங்க சேஞ்ச் பண்ணி. ஏன்னா அவனுக்கு வந்து மிஞ்சி போனா இந்த தோத்தாலுமே கடைசி சீரியஸ் தான் ஆக போகுது. மேபி அவன் அந்த சான்ஸ் எடுப்பான்னு தோணுது எனக்கு. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி சேஞ்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல, எந்த இதில் கை வைக்க போறாங்கன்னே தெரியல. ஃபுல்லா ஃப்ரெஜைலா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கும். 2 சேஞ்ச் கன்ஃபார்மா இருக்கும். ஒரு சேஞ்ச் கன்ஃபார்ம், பண்ட் வில் பி அவுட். பும்ரா மோஸ்டா அவுட்டா தான் ப்ரோ இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ரெஸ்ட் இருந்ததுல, நீ 5th டே வரவே இல்லை. அப்படி பார்த்தாலுமே உனக்கு 5 நாள் இல்லை உனக்கு கணக்கு. எதுக்குடா பும்ரா ரெஸ்ட்? யார் சொன்ன ரெஸ்ட் எடுப்பான்னு? யாரும் சொன்னாங்களா? இல்ல ஸ்டார்டிங்ல சொன்னாங்கல்ல, லைக் 2-3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆட போறான் மாதிரி. ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க. அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் 3-0ன்னு அடிச்சிடுவேன் இங்கிலாந்து. அதுதான்டா மாப்ள. நான் மேபி அப்படிதான் கொஞ்சம் ஒன் சைடா ப்ரோ. அகர்கர் செலக்ஷன் அப்பவே சொல்லிட்டானாமா 5th
டெஸ்ட் வந்து பும்ரா ரெஸ்ட் ஆனா அப்படின்னு. இப்ப போனாலுமே கன்ஃபார்ம் ஆடி ஆகணும். இந்தியா மானத்தை காப்பாத்தவாச்சும் ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு பும்ரா ஆடுவான், சிராஜ் இருப்பான். அதான் நான் இப்ப என்ன சொல்றேன், ஹர்ஷதீப் சிங் கன்ஃபார்ம் ஆடி ஆகணும் அன்சுல் கம்போஜுக்கு பதிலான்னு சொல்றேன். அப்புறம் என் குல்தீப் யாதவ் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த ஃபாஸ்ட் bowling இந்த ஒரு சீன் ஏதாச்சும் பண்ணி ஸ்பின்னே வேணாம் டைரி, ஸ்பின்னே வேணாம். ஸ்பின் நீ ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்து குல்தீப் யாதவ் போல ஹர்ஷதீப் ஆடினா இங்கிலாந்துல ஸ்பின்னே எடுக்காது. அவங்க கவுண்டிலே அவங்க ஸ்பின் எல்லாம் போட மாட்டான். இங்கிலாந்துல என்ன ஸ்பின் அது வேஸ்ட் தெரியும். நம்ம இந்தியன் கண்டிஷன்ல நீ போலாம். நீ குல்தீப் பதிலா நீ ஹர்ஷதீப் கொண்டு வந்துங்கன்ற. நீ யாருக்கு பதிலா குல்தீப் சொல்ற இல்ல, அவனுக்கு பதிலா நான் என்ன சொல்றேன், ஹர்ஷதீப் கொண்டு வந்துருக்கன்றேன். இல்ல நான் ஸ்பின் ஏன் சொல்றேன்னா அவங்க கொஞ்சம் ஆடுறதுக்கு கலருவாங்க அந்த ஒரு காரணம். அதான் சொல்ல வரேன். அங்கதான் வந்து கம்பீரோட எக்ஸலன்ஸ் நான் சொல்ல வரேன். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, பிச் எப்படி ஒர்க் ஆகும்லாம் அவனுக்கு தெரியாது. அவனோட எக்ஸலன்ஸ் இங்கிலாந்துக்கு ஸ்பின் ஆட தெரியாது, அதனால நம்ம ஸ்பின் கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான். அடிக்கிற மாதிரி டாப் விக்கெட் நல்ல பிளேயரா ஸ்பின் தான். ஹாரி ப்ரோக் வேணா அவுட், அது ஒரு விக்கெட் வச்சுக்க. மீதி ரெண்டு எப்ப ஞாபகம் வருது, கேஎல் ராகுல்கிட்ட போய் வாய் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்விங் அது அவுட் ஆயிருவாங்க. அவன் திருப்பி கேட்டு ஓட்டி இருக்கணும். அவங்க அப்பாட்ட போய் கேளு, நீங்க எல்லாம் ஸ்பின் இந்தியால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. இல்ல இந்தியால வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அவுட் ஆயிட்டு, இல்ல எனக்கு பனிமூட்டமா இருந்தது பால், அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல அவுட் ஆறான். நல்லா ஓடி இருக்கணும். அதெல்லாம் வந்துட்டு கேஎல் ராகுல் போல வேற யாரா இருந்தது. அவன் வந்து ஒரு சும்மா ஹார்ஸ் இல்லாம சும்மா நார்மலா ஓட்டுறான். இவன் கேக்குறான் பாரு வந்துட்டு நீ பிளாட் ட்ராக்ல புள்ளியா இருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ ஏதோ நல்லா பேசியிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் ஒருத்தரை மிஸ் பண்றேன். ஆரம்பிச்சிருவானுங்க வந்து. சரி 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 இப்போ அடுத்து கோலி பேக் போயிருவாரு உடனே. சரி ஓகே, நாங்கள் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் பாயிண்ட் நோட் பண்ணிட்டோம்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டக்கு டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்ட் மேட்சோட ஒரு ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை சொல்லுங்கடா. பை 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 கைஸ். பை பை கைஸ்.